அனைவருக்கும் வணக்கம். முத்துவேல் கருணாநிதி எனும் ஸ்டாலின் அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து அந்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாமல் மக்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. மக்கள் பயனடையக்கூடிய எந்த ஒரு மக்கள் நல திட்டங்களும் செயல்படுத்தவும் இல்லை. குறிப்பாக இன்றைய நவீன காலகட்டத்தில் பாஸ்போர்ட் எடுப்பதற்கும் ஓட்டர் ஐடி கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு மற்றும் அனைத்து சேவைகளுமே ஓஎப்பி போன்ற அனைத்து சேவைகளுமே இன்று ஆன்லைன் சிஸ்டமேட்டிக்காக வந்துவிட்டது. எந்த தேவைக்குமே இன்றைக்கி மக்கள் வந்து இ-சேவை மையம் மூலியமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறார்கள். இந்த கருணாநிதி பேரில் ஒரு திட்டம் தொடங்கியிருக்கிறாரு, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. மகளிர் உரிமை தொகைங்கும் போது மகளிராக இருப்பவர்கள் அனைவருக்குமே அந்த தொகை பெற வேண்டிய உரிமை இருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று சொல்லிவிட்டு அப்புறம் எதுக்கு அதில் தகுதியை எதுக்கு நீங்கள் நிர்ணயம் செஞ்சுருக்கிறீங்க? இதை நீங்கள் ஏன் தேர்தல் வாக்குறுதியிலே தகுதியுள்ள மகளிருக்கு தான் தொகை வழங்கப்படும் அப்படின்னு ஏன் சொல்லவில்லை? ஏன் இதை ஆன்லைன் சிஸ்டமேட்டிக்காக விண்ணப்பிக்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வரவில்லை? இதுக்கு மட்டும் நீங்கள் எதுக்கு 2 நாள் முகாம் நடத்துகிறீங்க? அந்த 2 நாளில் தான் விண்ணப்பத்தை வாங்கி அதில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அவங்க கட்சிக்காரங்களாக பார்த்து அதை போட்டு வச்சுக்கிறீங்க. ஏன் அது இ-சேவை மூலியமாக தகுதியுடையவர்கள் எப்போதுனாலும் விண்ணப்பிக்கக்கூடிய அந்த ஒரு சேவையை நீங்கள் ஏன் இன்னும் கொண்டு வரவில்லை? இந்த 5 ஆண்டுகளில் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தொடர்ந்து மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தில் நிலைக்க இயலாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நினைவில் கொள்ளுங்கள். நினைவில் கொண்டு நீங்கள் சொன்னபடியே அந்த தேர்தல் வாக்குறுதிகளை மக்களுக்கு செயல்படுத்துங்கள். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொன்னீங்க, அதுக்கான எந்த முகாந்திர செயல்களும் நீங்கள் ஈடுபடுறதில்லை. அது உங்களால் முடியாதுன்னு தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் அதுக்காக தமிழக மக்கள் யாரும் போராடவில்லை. உங்களால் நீட் தேர்வு ரத்து செய்ய இயலாது, பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்த முடியாது என்பது தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும். அதுக்காக யாரும் மக்கள் போராடவில்லை. அதனால தான் மக்கள் அதுக்காக போராடவில்லை. ஆனால் உங்களுடைய ஆட்சியில் மின்சார கட்டணம் அதிவிரைவாக உயர்ந்து கொண்டே போகிறது. மக்களின் அடிப்படை தேவைகள், உணவுப் பொருட்கள், காய்கறி விலைகள் உயர்ந்து கொண்டே போகிறது. ஏழை எளிய மக்கள் ஒரு சிறிய வீடு கட்ட வேண்டுமென்றால் கட்டுமான பொருட்கள் வாங்குவதற்கு, ஒரு வீடு கட்டி வாழ்வதற்கு அவன் உடைமைப்புகளெல்லாம் அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலை தான் இன்றைய காலகட்டத்தில். அவன் போட்டுக்கிற நகை, வச்சுக்கிற பணங்காசு எல்லாமே அடகு வச்சு ஒரு வீட்டை கட்டி வாழ வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழல் தான் திமுக ஆட்சியில் இருக்கிறது. கட்டுமான பொருட்கள், சிமெண்ட்டு, கம்பி, மணல், எம்சண்டு போன்ற எல்லாமே விலை உயர்வு உங்கள் ஆட்சியில். ஆகையால் தமிழக மக்களின் நலன் கருதி தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டிய முக்கிய பொறுப்பில் உள்ளீர்கள். அதெல்லாம் மறந்துவிட்டு தன் வாரிசு அடுத்த முதல்வராக வேண்டும், தன் குடும்பத்திற்கு 100 தலைமுறைக்கு சொத்து சேர்க்க வேண்டும், அப்படி என்ற சுயநல புத்தியோடு நீங்கள் செயல்படுவதை தயவுசெய்து மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றிக்கொண்டு தன் மகனை முதலமைச்சராக்க வேண்டும் என்றெல்லாம் விட்டுவிட்டு தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்தை, கல்வி மேம்பாட்டை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையெனில் வரும் சட்டமன்ற தேர்தலில் 2026ஆம் ஆண்டு உங்களில் ஆட்சி அதிகாரத்தை அகற்றுவதற்கு மக்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை எனது 6 படை வீடு கொண்ட அப்பன் முருகன் மேல் சாணையிட்டு நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகையால் அன்பார்ந்த தமிழக மக்களே, வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் மாண்புமிகு டாக்டர் எடப்பாடியார் அவர்களை ஆதரித்து தொடர்ந்து டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சி தொடர்ந்திட நீங்கள் டாக்டர் எடப்பாடியார் அவர்களை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியில் கொண்டு வந்த அனைத்து மக்கள் நல திட்டங்களும் தொடர்ந்து மக்கள் பெற்றிட, குறிப்பாக
மடிக்கணினி திட்டங்கள், கறவை மாடு திட்டங்கள், தாலிக்கு தங்கம் திட்டங்கள் போன்ற அனைத்து திட்டங்களும் ஏழை எளிய மக்கள் தொடர்ந்து பெற்றிட, ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் உறுதி செய்திட தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும். குறிப்பாக திமுக ஆட்சி வந்ததிலிருந்து கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் எல்லாம் கஞ்சா புழக்கத்துக்கு அடிமையாகி விட்டார்கள். எங்கேயோ தமிழகத்தில் கடகோடியில் எவனோ ஒருத்தன் கஞ்சா குடிப்பான். அந்த காலத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுடன் இன்று தமிழகம் முழுவதும் ஒரு கிராமங்களும் இல்லாத அளவிற்கு இன்று அனைத்து கிராமங்களையும், அனைத்து காவல் நிலையங்களையும் நீங்களாம் சென்று பாருங்கள், கணக்கெடுத்து பாருங்கள். அனைத்து காவல் நிலையங்களுமே இன்று கஞ்சா வழக்கு பதியப்படுகிறது. அனைத்து கிராமத்திலுமே ஏதோ ஒரு குற்றவாளி வந்து கஞ்சாவுக்கு அடிமையாகி தான் இருக்கிறான். ஆகையால் கஞ்சா புழக்கத்தை ஒழிக்க வேண்டும், கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும், திமுக மக்கள் விரோத ஆட்சியை ஒழிக்க வேண்டும். ஆகையால் அனைத்து தாய்மார்களும் தமிழக நல விரும்பிகளும் குறிப்பாக இளைஞர்களும் நன்கு யோசித்து ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து இப்போது ஐசியூவில் இருக்கிற தமிழகத்தை மீட்டு முழு உடல் நலத்தோடு தமிழகம் வெற்றி நடை போட வேண்டும். ஆகையால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை அனைவரையும் ஆதரித்து வெற்றி பெற செய்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியையும், டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் ஆட்சியும், டாக்டர் எடப்பாடியார் அவர்கள் குடிமராமத்து திட்டம் கொண்டு வந்து தமிழகத்தில் உள்ள விவசாய நிலங்கள் அனைத்தையும் சேமிப்பட செஞ்சார். ஆனால் இன்று திமுக ஆட்சியில் விவசாய நிலம் காஞ்சி போய் கிடைக்கின்றது. விவசாயம் வந்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் முதுகெலும்பே நம் விவசாயம்தான் என்பதை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மறந்து உள்ளார். தமிழகத்தின் முதுகெலும்பே தன் மகன்தான் அப்படி என்று நினைத்து கொண்டு தன் மகனுக்கு பொதுச் செயலாளர் பதவி, அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி என்று சொகுசான வாழ்க்கையெல்லாம் கொடுத்துவிட்டு, மகனே டிஷர்ட்டில் வந்து கட்சி சின்ன அணியக்கூடாதுப்பா, நீ இருப்பது வந்து பொது பதவிப்பா, மக்கள் பிரதிநிதிப்பா, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும்பா, தன் சொந்த விருப்பத்தையும் வெறுப்பையும் வெளிப்படுத்தக்கூடாதப்பா என்ற அறிவுரை கூட தன் மகனுக்கு சொல்லாமல் பதவியை மட்டும் குடிக்கிறார். ஆனால் பதவிக்கான பண்புகளை சொல்லித்தர மறந்து விடுகிறார். ஆகையால் இத்தகைய குடும்ப அரசியலை ஒழித்து மக்கள் நலம் பெற, தமிழகம் வளம் பெற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து வழக்கறிஞர் தண்டபாணி ஆகிய நான் உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன்.